டி ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் என்னென்னு பார்த்தோம். இப்போ அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்த ருபிஸ்கோ என்சைம் கார்பன் டை ஆக்சைடாக ஆக்சிஜனாங்கிற டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன் வந்தோடனே இது ஆக்சிஜனை கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருது. அதன் மூலமாக இந்த RUBP பிகம்ஸ் பாஸ்போகிளைகாலேட். இந்த பாஸ்போகிளைகாலேட் பாஸ்பரஸை அதிலிருந்து ரிலீவ் பண்ணிவிட்டு இட் பிகம்ஸ் கிளைகாலேட். இந்த ரியாக்ஷன் குளோரோபிளாஸ்டில் நடக்குது. இந்த கிளைகாலேட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு பெராக்சிசோம். இந்த பெராக்சிசோமில் ஆக்சிஜனை ரிலீவ் பண்ணி கிளைகாலேட் பிகம்ஸ் கிளைஆக்சிலேட். இந்த கிளைஆக்சிலேட் becomes glycine. இந்த glycine is transferred to mitochondria. இப்போ மைட்டோகாண்ட்ரியாவில் கார்பன் டை ஆக்சைடை ரிலீவ் பண்ணி அமோனியாவை ரிலீவ் பண்ணி it becomes serine. The serine is transferred to peroxisome again. இங்கே இந்த serine ஹைட்ராக்சி பைருவேட்டாக மாற்றப்படுது. அது NADH யூஸ் பண்ணி கிளிசரனாக மாற்றி விடுது, கிளிசரேட்டாக. இந்த கிளிசரேட் ஃப்ரம் பெராக்சிசோம் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு டு குளோரோபிளாஸ்ட் அகைன். இந்த கிளிசரேட் கூட ஒரு ATP கம்பைன் ஆகி இது PGAவாக மாறுது. திஸ் PGA enters into the Calvin cycle, thereby glucose is produced. அகைன் இதிலிருந்து ரிபுலோஸ் 1,5 பைபாஸ்பேட் வந்து ரிலீவ் பண்ணப்படுது. திஸ் இஸ் தி சைக்கிள் வேர் இட் ஹேப்பன்ஸ். இப்போ சாதாரண டார்க் ரெஸ்பிரேஷன், இன்னொன்று லைட் அதிகமாக உள்ள நேரத்தில் நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன், ரெண்டுக்குள்ள கம்பேரிசன் பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனில் உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு நமக்கு புரிஞ்சிடும். இட் டேக்ஸ் பிளேஸ் இன் ஃபோட்டோசிந்தட்டிக் கிரீன் செல்ஸ். Dark respiration takes place in all living cells. This photorespiration in the presence of light la mattum dhaan nadakum. Idu all the time nadakum respiration. Idhula it involves chloroplast, peroxisome and mitochondria. Actual regular respiration it involves only mitochondria. So the chloroplast is also involved with it, affecting the photosynthesis. இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் மூலமாக கிளைகாலிசிஸ் நடக்கிறதில்ல, கிரெப்ஸ் சைக்கிளில் ஒரு வேலையும் செய்கிறதில்ல, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லேயும் இது முக்கியமான ரோல், எந்த ஒரு ரோலும் இது ப்ளே பண்ணல. வேரஸ் ரியல் ரெஸ்பிரேஷனில் இட் இன்வால்வ்ஸ் கிளைகோலைசிஸ், கிரெப்ஸ் சைக்கிள் அண்ட் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஸோ இதில் ATP வந்து ரிலீஸ் ஆகும். இங்கே சப்ஸ்ட்ரேட் இஸ் கிளைகோலிக் ஆசிட். இந்த பொருள் மேலே இது ஆக்ட் பண்ணதுன்னா கிளைகாலிக் ஆசிட்ல. இங்கே சப்ஸ்ட்ரேட் இஸ் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் ஆர் ஃபேட். இட் இஸ் நாட் எசென்சியல் ஃபார் சர்வைவல். இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். என்ன, ரெஸ்பிரேஷன் எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ரிலீஸ் பண்ணணும். இதில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட்லேருந்து எனர்ஜி ரிலீஸ் பண்ண முடியும். இதில் ஃப்ரீ எனர்ஜி எதுவுமே ரிலீஸ் ஆகாது. அதான் என்னுடைய ட்ராபேக். ஸோ இட் இஸ் நாட் எசென்சியல் ஃபார் சர்வைவல். திஸ் இஸ் எசென்சியல் ஃபார் சர்வைவல். நோ பாஸ்போரிலேஷன். அதனால் என்ன ஆகாது, ADP வந்து ATPயாக மாறாது. இங்கே பாஸ்போரிலேஷன் நடக்கும். அதனால் ப்ரொடியூசர்ஸ் ATP எனர்ஜி. திஸ் இஸ் பெனிஃபிஷியல். வேறஸ் இதில் பெனிஃபிட் கிடையாது. NADH இஸ் ஆக்சிடைஸ்ட் டு NAD. இங்கே NAD is reduced to NADH2. Hydrogen peroxide is produced. This is not good for the plant cells. Hydrogen peroxide is not produced. End products are carbon dioxide and PGA. End products are carbon dioxide and water. Okay. இப்போ அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம். இதில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது, அது என்னென்னு பார்த்துக்கலாம். Glycine and serine synthesized are the precursors of many biomolecules like
குளோரோஃபில், புரோட்டீன், நியூக்ளியோடைடு இதெல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு தேவையான என்ன ஒரு ப்ரீகசர் மாதிரி கிளைசின் சரின்னு ஆக்ட் பண்ணுது. ஸோ தெர் இஸ் சம் ரெக்கவரி. இட் கன்சியூம்ஸ் எக்ஸஸ் NADH அண்ட் ப்ரோட்டான்ஸ் ஜெனரேட்டட். Glycolate protects cells from photooxidation. அதனால் photooxidation சொன்னால் ஆக்சிஜன் 2 மாலிகூல் பார்த்தா 3 மாலிகூல் சேர்ந்தால் O2ல ஹையர் எனர்ஜி பாண்டிங் உருவாயிருச்சுன்னு சொன்னால் அது 3 மாலிகூல் ஆகாது. தட் பிகம்ஸ் ஓசோன். 2 மாலிகூல் O2லையும் அதனுடைய எனர்ஜி லெவல் மாறிச்சுன்னு சொன்னால் இட் பிகம்ஸ் சூப்பர் ஆக்சைடு that damages the chlorophyll. So glycolate protects the cells from photooxidation. It produced hydrogen peroxide in the peroxisome is a dangerously strong oxidant. So it is not advantageous. Phosphoglycolate, இதில் உற்பத்தியாகிற phosphoglycolate is however inhibits certain enzymes involved in photosynthetic carbon fixation. ஸோ இது photosynthesis-ஐ inhibit பண்ணக்கூடிய phosphoglycolate இது உற்பத்தி பண்ணுறது. ஸோ it is often said to be an inhibitor of photosynthesis. So photorespiration is inhibitor of photosynthesis. When there is more oxygen, when there is less carbon dioxide, or when there is more temperature, இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் it affects the plant's growth. It affects the plant's growth. Okay, thank you students. We will meet again in the next class. Thank you.